கப்பலாறு தூர்வாரப்படாததால் பல ஆயிரம் கனஅடி தண்ணீர் பெரியபட்டினம் கடலில் கலந்து வீணாகி வருகிறது. குடிநீர் கடலில் கலக்கும் பகுதியில் இருந்து நேரடி கள நிலவரத்தை தருகிறார் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன். பெரியபட்டினத்தில் கப்பலாறு என்பது மிக முக்கியமான ஆறு. இந்த கப்பலாறை நம்பி பெரியபட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கப்பலாறு உள்ள தண்ணிகள் அனைத்தும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பெரியபட்டினத்திலிருந்து அந்த கப்பலாறு தண்ணிகள் கடலில் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் கப்பலாறு கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான். இது தொடர்பாக பல முறை சிஎம் வரை புகார்கள் கொடுத்தும் தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் நிலை வருகின்றது. இதன் காரணமாக பல ஆயிரம் கனஅடி தண்ணீரானது கடலில் கலந்து வீணாகி வருகின்றது. தற்போது மழைக்காலம் என்பதால் குடிநீர் பிரச்சனை இல்லை. ஆனால் கோடை காலம் வந்துவிட்டால் இந்த பெரியபட்டினம் பகுதியில் மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிநீருக்கு தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக கப்பலாறை தூர்வாரி பொதுமக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் வீணாக கடலில் கலக்கக்கூடிய இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பெரியபட்டினம் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக பெரியபட்டினத்திலிருந்து மகேஸ்வரன்.